போன வருஷம் இந்த புயல் மழையெல்லாம் வந்தபோது தாவேகா தலைவர் விஜய் நிவாரணம் குடுத்தாரு. ம். எப்படின்னா, அந்த மக்கள போய் பார்க்காம அவங்கள கூப்பிட்டு பனையூர்ல வச்சு நிவாரணம் குடுத்தாரு. வெள்ளத்த தாண்டி அவங்க வீட்டுக்கு போய் வாங்கிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா. நீங்க அதெல்லாம் கடந்து வாங்க நான் தரேன்னு சொல்லி குடுத்தாரு. ம். அதே மாரி தான் தூய்மை பணியாளர்களையும் பனையூர்ல கூப்பிட்டு மீட் பண்ணியிருந்தாரு. இதனால அந்த பனையூர் மீம்ஸ்ங்கிறது நெறைய வந்துட்டு இருந்துச்சு. ம். இந்த கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு பிறகும் பனையூருக்கு வந்து கூப்பிடுவாரு, அங்க தான் பார்ப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ம். இது சும்மா ஒரு மீம்ஸ் அந்த அளவுல இருந்த வரையும் ஓகே. நேத்து வந்து தீவிரமா அத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ம். உடனே வந்து நம்ம நிருபர் யாரு ஸ்ரீராம் வந்து ஃபோன் பண்ணி தாவேகா 2ஆம் கட்ட நிர்வாகிகள்ட்டலாம் பேசியிருக்காரு. இருக்காங்களா? நிர்வாகிகள் இருக்காங்க. 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 ஃபோன்ல புடிக்கலாம் அவங்கள. ஓகே. எங்க இருக்காங்கன்னு தெரியாது. சரி. பட் ஃபோன்ல புடிச்சு பேசியிருக்காரு. ம். பேசினோனே அவங்களுக்கு பயங்கர கோவம். யாருங்க சொன்னா பனையூர்ல மீட் பண்ண போறான்னு? ம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பொய் செய்தி. ம். பனையூர்ல கிடையாது. அங்கருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி மகாபலிபுரத்துல தான் மீட் பண்றாரு. அ. அப்படின்னு சீரியஸாவே சொல்லியிருக்கிறாங்க. பொய்யான செய்தியெல்லாம் யாரும் பரப்பாதீங்க. பரப்பாதீங்க. மகாபலிபுரத்துல தான் மீட்டிங்கா? மீட்டிங். அது அந்த 2ஆம் தொடக்க ஆண்டு விழா நடந்ததுல்ல ஆமா, தாவேகா. அந்த ஆமா. இடத்துல வந்து அந்த ஹால்ல சந்திக்கலாம்னு பிளான்லாம் பண்ணியிருக்காங்களாம். ம். இது ஏன் அப்படின்னு விசாரிச்சிருக்கிறாங்க. இவரு ஸ்ரீராமே வந்து விசாரிச்சிருக்கிறாரு. அதுக்கு ம். அவங்க சில காரணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மண்டபம்லாம் கரூர்ல போய் தேடி இருக்காங்களாம். யாருமே குடுக்கலையாம். ம். அப்படின்னு நிர்வாகிகள் சொல்றது இது. ஆ. திமுக வந்து அழுத்தம் குடுக்குது. அதனால குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ம். ஒரு சில மண்டபம் மட்டும் பர்மிஷன் குடுத்தாங்களாம் ம். கரூர்ல. அந்த மண்டபத்துக்கு நாங்க பாதுகாப்பு குடுக்க முடியாதுன்னு காவல்துறை சொல்லிட்டாங்களாம். ஓ! சரி. இப்ப காவல்துறையே சில இடங்கள வந்து காமிச்சாங்களாம். ம். ஆனா அதுல 100 பேர் தான் வந்து இருக்கிற மாரி, 50 பேர் இருக்க மாரி சின்ன இடமா இருக்கு. இல்ல அந்த குடும்பத்துக்கு அவ்வளவுதானே 41 பேருனுடைய குடும்பம்னா அவ்வளவுதானே வருவாங்க. வருவாங்க. அது 200 பேர் ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் அனுமதி குடுத்துருக்காங்களாம். 200 பேருக்கு மேல வருவாங்கங்கிறது ஓகே. பத்தாது ம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோனே சரி நம்ம சென்னைக்கே வரவழைச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த 30 நாட்களுக்குள்ள துக்கம் விசாரிக்கணும்னு ஒரு பழக்கம் இருக்குல்ல. ம். அதனால 27ஆம் தேதிக்குள்ள சந்திச்சிரணும்னு விஜய் சொன்னதா நிர்வாகிகள் ஓ! சொல்லியிருக்காங்க. அவ்வளவு தூரம் நாகரிகமா யோசிக்கிறாரு அவரு. யோசிக்கிறாரு அதுதான். சரி எவ்வளோ கரூர்ல இல்லன்னா பக்கத்துல திருச்சியில வச்சிருக்கலாமே. ஆமா. ஏன் அவங்கள அலைக்கழிக்கணும்? திருச்சி, நாமக்கல், சுற்று ம். வட்டார மாவட்டங்கள்ல வச்சிருக்கலாம். இதெல்லாம் நம்ம சொல்லல. அவங்களே இப்ப தாவேகா நிர்வாகிகளே அதாவது இந்த ஐடி விங்ல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே ட்விட்டர்ல விஜய டேக் பண்ணி இப்படி போய் வர வச்சு சந்திக்கலாமா? ம். நீங்க கரூர் வரையுமாவது வரலனாலும் பரவால்ல. நாமக்கல், திருச்சிக்காவது எங்கேயாவது மண்டபத்த புடிச்சு வாங்கன்னு அவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ம். இந்த குடும்பங்களோடையும் பேசும்போது அவங்களும் சொல்றாங்க. ஆமா தாவேகா நிர்வாகிகள் வந்து உங்களுக்கு சம்மதமா? அப்படின்னு கேட்டாங்க. எல்லா குடும்பமும் சம்மதம்னு சொல்ட்டாங்கன்னா, நான் வந்து சந்திக்கிறேன்னு விஜய் சொல்லியிருக்காராமா. ம். அதனால எல்லார்ட்டயும் இப்ப பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். 27ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்களாம். திங்கட்கிழமை. ஒருவேளை புயல், மழை, வெள்ளம் அந்த மாரிலாம் பிரச்சனை இருந்தா ஒரு 2, 3 நாள் தள்ளி போகும். அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றது. பட் ஒரு துக்கம் நடந்த நேரத்துல அவங்கள இவ்வளோ நேரம் இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்து இங்க இது பண்றதுங்கிறது அவங்க கட்சியிலே நெறைய பேருக்கு உடன்பாடு இல்ல. அதத்தான் பண்ண போறாரு விஜய். விஜய்.